உங்களுடைய உள்ளம் உயிரோட இருக்குதா அல்லது செத்து போயிடுச்சா அல்லது மரணிச்சிருச்சா அப்படின்றத செக் பண்ணலாமா? ஒரு 5 விஷயத்தோட உங்களுடைய உள்ளத்தை ஒப்பிட்டு பாருங்க. அப்படி ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுடைய உள்ளம் உயிரோடு இருக்குதா அல்லது மரணிச்சிருச்சா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். முதலாவது, உங்களுடைய உள்ளம் குரானை கேட்கும் போது அந்த குரானுடைய தாக்கம் உங்களுடைய உள்ளத்துல ஏற்படுதா? ஒரு காலத்துல குரான் ஓதி இருப்பீங்க, அப்ப தாக்கம் ஏற்பட்டிருக்கும். ஆனா இப்ப குரான் ஓதும் போது குரான் மூலமா அழுகையோ அல்லது சொர்க்கம் நரகத்துடைய சிந்தனையோ அல்லாஹுடைய உணர்வோ எதுவுமே ஏற்படாம இருக்குது அப்படின்னு சொன்னா உங்களுடைய உள்ளம் மரணிச்சிருச்சுன்னு சொல்லி அர்த்தம். ரெண்டாவது, துவா செய்யும் போது சோம்பலா இருக்குதா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. சோம்பலா இருக்குது அப்படின்னு சொன்னா உள்ளம் மரணிச்சு இருக்குது. பாவம் செய்த பிறகு கில்ட்டியான ஒரு ஃபீலிங் இல்லாம அதெல்லாம் எல்லாரும் செய்யறதா அப்படின்ற மாதிரி சிந்தனை வருதுன்னா உங்களுடைய உள்ளம் மரணித்து போய் இருக்குது. நான்காவது, அல்லாஹுவ திக்ர் செய்யும் போது திக்ருல ஒரு சுவை இல்லாம இருக்குது. திக்ரு செய்யறமே அப்படின்ற ஒரு ஈடுபாடு இல்லாம திக்ரு செய்றீங்க அப்படின்னாலும் உங்களுடைய உள்ளம் மரணிச்சு போயிருச்சு. ஐந்தாவது, உலக விஷயங்களை கேட்கும் போது அதுல ஈடுபாடு அதிகமா இருக்குது. போன் கால்ஸ்ல, ரீல்ஸ்ல, பிசினஸ்ல இதுல சந்தோஷம் அதிகமா இருக்குது, இதுல ஈடுபாடு அதிகமா இருக்குதுன்னு சொன்னாலும் உங்களுடைய உள்ளம் மரணிச்சிருச்சு. இந்த 5 விஷயங்களோடு உங்களுடைய உள்ளங்களை ஒப்பிட்டு பார்த்து உங்களுடைய உள்ளத்தை ஹயாத் ஆக்கிறதுக்கு, உயிரோட்டம் உடையதாக ஆக்குவதற்கு நீங்க தயவு செஞ்சு முயற்சி செய்யுங்க. திக்ரு உள்ள உள்ளம் உயிர் உள்ள உள்ளம், திக்ரு இல்லாத உள்ளம் உயிர் இருந்தும் மையத்தை போன்றது என்பதாக நபீர் சொல்லியிருக்கிறாங்க. அதிகமா அல்லாஹுடைய திக்ர உள்ளத்துல கொண்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய உள்ளம் உயிருள்ள உள்ளமாக மாறும்.